அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களே, ஜூலை 15 மற்றும் 16 கதவுகளை மூடி வையுங்கள். இந்த தலைப்பை பார்த்தவுடனே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட எச்சரிக்கை சொல்லப்படுகிறது என்ற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். சிலர் இது வீட்டு கதவை பூட்ட சொல்லுற விஷயமா நினைக்கலாம். இன்னும் சிலர் இந்த 2 நாட்களில் என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த பதிவின் உண்மையான அர்த்தம் அதைவிட ஆழமானது. ஏன்னா ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் நீங்க பேசுற சில வார்த்தைகளும், நீங்க நம்புற சில மனிதர்களும், நீங்க எடுக்கிற சில முடிவுகளும் அடுத்த சில வாரங்களுக்கே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு முக்கியமானதாக மாறக்கூடும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய குணம் ஆழமான சிந்தனை. எல்லாரையும் போல மேலோட்டமா வாழ்க்கையை பார்க்க மாட்டீங்க. ஒரு மனிதரையும், ஒரு சூழ்நிலையையும், ஒரு வார்த்தையையும் பல கோணத்துல யோசிப்பீங்க. உங்களை எளிதாக யாராலும் ஏமாற்ற முடியாது. ஆனா ஒருத்தரை மனசார நம்பிட்டீங்கன்னா அந்த நம்பிக்கைக்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் போவீங்க. அதனாலதான் உங்க வாழ்க்கையில கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றிகளும் மிகப்பெரிய ஏமாற்றங்களும் பெரும்பாலும் நம்பிக்கை என்ற ஒரு விஷயத்தாலதான் வந்திருக்கும். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு மனிதரையும், உங்க காதுல விழுற ஒவ்வொரு தகவலையும், உங்க மனசுக்குள்ள தோன்ற ஒவ்வொரு முடிவையும் கொஞ்சம் நிதானமா அணுக வேண்டிய காலம் இது. சிலர் அன்பு காட்டுற மாதிரி பேசலாம். சிலர் உங்க மனசுல இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். சிலர் உங்க எதிர்கால திட்டங்களை பற்றி தொடர்ந்து கேள்விகள் கேட்கலாம். அந்த நேரத்துல யார் உண்மையா உங்க நலனுக்காக பேசுறாங்க, யார் உங்க வாழ்க்கையில தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிற அறிவு ரொம்ப அவசியம். விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்னொரு சிறப்பான குணம் இருக்கு. வெளியில அமைதியா இருப்பீங்க. ஆனா மனசுக்குள்ள 1000 விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்க உணர்ச்சிகளை எல்லாரிடமும் வெளிப்படுத்த மாட்டீங்க. ஆனால் ஒருத்தரை உங்களோட மனிதர்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் மனசார பகிர்ந்துடுவீங்க. அந்த நம்பிக்கையே சில நேரங்களில் உங்களுக்கு வலியையும் கொடுத்திருக்கும். அதனால இந்த 2 நாட்களில் உங்க மனசுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களையும் யாரிடமும் பகிர வேண்டிய அவசியம் இல்லை. சில அமைதிகள் பல பிரச்சனைகளை ஆரம்பிக்காமலேயே நிறுத்திடும். இந்த பதிவு யாரையும் சந்தேகப்பட சொல்லுற பதிவு இல்ல. யாரை எவ்வளவு தூரம் வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கணும், எந்த விஷயத்த யாரிடமும் சொல்லக்கூடாது, எந்த நேரத்துல அமைதியா இருக்கணும், எந்த முடிவை உடனே எடுக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்க சொல்லுற வாழ்க்கை வழிகாட்டுதல். ஒரு வீட்டை பாதுகாக்க கதவு மட்டும் போதாது. அந்த கதவை யாருக்காக திறக்கணும், யாருக்காக மூடணும்னு தெரிஞ்சுக்கிற அறிவும் வேணும். அதே மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கையை பாதுகாக்க தைரியம் மட்டும் போதாது. பொறுமை, விவேகம், அமைதி, சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கிற திறமை, இந்த 4ம் சேர்ந்தால்தான் வாழ்க்கை நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். இந்த பதிவுல ஏன் கதவுகளை மூடி வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது, எந்த கதவுகளை மூட வேண்டும், யாரிடம் எச்சரிக்கையா இருக்கணும், எந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, இந்த 2 நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன, இறைவன் தரக்கூடிய மறைமுக அறிகுறிகளை எப்படி புரிஞ்சிக்கணும் என்பதையெல்லாம் 8 முக்கியமான பகுதிகளாக விரிவாக பார்க்க போறோம். அதனால விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த பதிவை பாதியில நிறுத்தாம முழுசா பாருங்க. ஏன்னா ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் நீங்கள் பேசாம இருக்க போகும் ஒரு வார்த்தை, நீங்கள் நம்பாம இருக்க போகும் ஒரு மனிதர், நீங்கள் தள்ளி போட போகும் ஒரு அவசர முடிவு உங்க குடும்ப நிம்மதியையும், உங்க மரியாதையையும், உங்க மன அமைதியையும், உங்க எதிர்கால முன்னேற்றத்தையும் பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமாக மாறலாம். பகுதி 1, ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள யார அனுமதிக்கிறீங்கன்னு ரொம்ப கவனமா இருங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எல்லா கதவுகளும் மரத்தால செய்யப்படல. சில கதவுகள் நம்ம மனசுல இருக்கும், சில கதவுகள் நம்ம நம்பிக்கையில இருக்கும், இன்னும் சில கதவுகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள யார அனுமதிக்கிறோமோ அந்த முடிவுகள்ல இருக்கும். இந்த 3 கதவுகளையும் சரியான மனிதர்களுக்காக மட்டும் திறக்கிறவங்க தான் வாழ்க்கையில நிம்மதியோட வாழ முடியும். அதனால்தான் ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள வர்ற ஒவ்வொரு மனிதரையும் கவனமா புரிஞ்சிக்க வேண்டிய காலம் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் இருக்கு. எல்லாரையும் உடனே நம்ப மாட்டீங்க. முதல்ல கவனிப்பீங்க, பேசுற விதத்தை பாப்பீங்க, நடந்துக்கிற விதத்தை பாப்பீங்க. பல நாளா கவனிச்ச பிறகுதான் ஒருத்தருக்கு மனசுல இடம் கொடுப்பீங்க. இந்த குணம் உங்களை நிறைய தவறான மனிதர்களிடமிருந்து காப்பாத்தி இருக்கும். ஆனால் ஒருத்தரை முழுசா நம்பிட்டீங்கன்னா அந்த நம்பிக்கையை ஒருபோதும் பாதியில நிறுத்த மாட்டீங்க. அதனால
சில நேரங்களில் அந்த நம்பிக்கையை தவறான மனிதர்கள் பயன்படுத்திக்கிட்ட சம்பவங்களும் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் யாராவது திடீர்னு உங்களை ரொம்ப நெருங்க முயற்சி பண்ணலாம். அதிக அக்கறை காட்டுற மாதிரி பேசலாம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி நிறைய கேள்விகள் கேட்கலாம். முதல்ல அது சாதாரண அன்பு மாதிரி தோணும். ஆனால் வாழ்க்கையில எல்லா அன்புக்கும் ஒரே நோக்கம் இருக்காது. சிலர் உங்களை புரிஞ்சுக்க வருவாங்க, சிலர் உங்களை பயன்படுத்த வருவாங்க. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் இந்த 2 நாட்கள்ல ரொம்ப முக்கியம். விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையா உங்களை மதிக்கிற மனிதர் உங்க மனசை துறக்க வைக்க அவசரப்பட மாட்டார். அவர் உங்க நம்பிக்கையை சம்பாதிக்க முயற்சி பண்ணுவார். ஆனால் உங்களை பயன்படுத்த நினைக்கிற மனிதர் மட்டும் முதல் சந்திப்பிலேயே உங்க வாழ்க்கையை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவார். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம், நீங்க என்ன முழுசா நம்பலாம், உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க, நான் உங்க பக்கம்தான் இருக்கேன் இப்படின்னு தொடர்ந்து பேச ஆரம்பிச்சா அந்த நிமிஷத்துல மனசை முழுசா திறந்துடாதீங்க. நம்பிக்கை என்பது ஒரு நாள்ல உருவாகிற விஷயம் இல்ல, அது காலத்தால உருவாகிற உறவு. அதனால காலத்துக்கு முன்னாடி யாருக்கும் இடம் கொடுக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் உங்க குடும்பத்தை பற்றியும் உங்க பொருளாதார நிலையை பற்றியும் உங்க எதிர்கால திட்டங்களை பற்றியும் தேவையில்லாத மனிதர்களிடம் பேச வேண்டாம். சிலர் கேட்கறது ஆர்வத்தால இருக்கும், ஆனா சிலர் கேட்கறது ஒப்பிட்டு பாக்குறதுக்காக இருக்கும். இன்னும் சிலர் அந்த தகவலை வேற இடத்துல பயன்படுத்துறதுக்காக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு எல்லை இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு என்னன்னா, நல்ல வார்த்தைகளை நல்ல குணம்னு நினைச்சு ஏமாறுறது. ஒரு மனிதரோட பேச்சை விட அவர் தொடர்ந்து செய்யற செயல்கள் தான் அவரோட உண்மையான குணத்தை காட்டும். அதனால யாராவது உங்களை பாராட்டினாங்கன்னு மட்டும் நம்பாதீங்க, யாராவது அன்பா பேசினாங்கன்னு மட்டும் மனசுல இடம் கொடுக்காதீங்க. அவரோட செயல் என்ன சொல்லுதுன்னு கவனிங்க. ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. முதல்ல கவனிங்க, அப்புறம் புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் நம்புங்க. இந்த 3 படிகளும் உங்க வாழ்க்கையில நிறைய தேவையில்லாத ஏமாற்றங்களையும் மனவேதனைகளையும் பிரச்சனைகளையும் தடுக்கக்கூடிய வலிமையான பாதுகாப்பாக இருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கதவை திறக்கிறதுக்கு ஒரு நொடி போதும். ஆனா தவறான மனிதரை வெளியே அனுப்புறதுக்கு சில நேரங்களில் பல வருடங்கள் ஆகிடும். அதனால உங்க மனசோட கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி யார் உள்ளே வர்றாங்கன்னு கண்டிப்பா கவனிங்க. அதனால விருச்சிக ராசிக்காரர்களே, ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க நம்பிக்கையை மதிக்கிற மனிதர்களுக்கு மட்டும் இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கையை பாதுகாக்கிற முதல் கதவு நீங்க யார நம்புறீங்கன்னு எடுக்கிற முடிவுதான். அதுதான் இந்த முதல் பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 2, ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியங்களை யாரிடமும் பகிராதீங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வெளிப்படையா பேசுறது நல்ல குணம்னு சிலர் நினைப்பாங்க. ஆனா உண்மையில வாழ்க்கையை பாதுகாக்கிற மனிதர்கள் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறவங்க தான். சில விஷயங்கள் மனசுக்குள்ள இருந்தால்தான் பாதுகாப்பு. சில திட்டங்கள் நிறைவேற வரைக்கும் அமைதியா இருந்தால்தான் வெற்றி. அதனால்தான் ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க மனசுக்குள்ள இருக்கிற முக்கியமான விஷயங்களை தேவையில்லாத மனிதர்களிடம் பகிர வேண்டாம் என்று இந்த பதிவு வலியுறுத்துகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி குணம் இருக்கு. எல்லாரிடமும் மனசு திறக்க மாட்டீங்க. ஆனா ஒருத்தரை உங்களோட மனிதர்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவர்கிட்ட எந்த மறைப்பும் வைக்க மாட்டீங்க. உங்க சந்தோஷம், கவலை, குடும்ப விஷயம், எதிர்கால திட்டம் எல்லாத்தையும் மனசார சொல்லிடுவீங்க. உங்களுக்கு அது நம்பிக்கையின் அடையாளம். ஆனால் வாழ்க்கையில எல்லாரும் அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவர்கள் இல்ல. சிலர் கேட்பது அன்பால இல்ல, தகவல் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும்தான். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம், உங்க மனசுல என்ன இருக்கு, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை, நீங்க ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க இப்படின்னு தொடர்ந்து கேள்விகள் கேட்டா எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரங்களில் ஒரு புன்னகை போதும், சில நேரங்களில் அமைதியே சரியான பதில். எல்லாருக்கும் எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிற உரிமை கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு பெரிய தவறு என்னன்னா, மனசு லேசா இருந்த நேரத்துல சொல்லுற ரகசியம் பின்னாடி நமக்கே சுமையா மாறுறது. சில மனிதர்கள் முதல்ல உங்க நம்பிக்கையே வாங்குவாங்க, அப்புறம் உங்க மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க, கடைசியில அந்த தகவலையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. அதனால ஒரு மனிதருக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்கும்
உங்க வாழ்க்கையோட எல்லா விஷயங்களையும் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை இந்த 2 நாட்களில் மறந்துடாதீங்க. ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் குறிப்பா உங்க குடும்ப விஷயங்கள், பொருளாதார நிலை, சேமிப்பு, புதிய திட்டங்கள், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், குழந்தைகளோட எதிர்காலம், இந்த மாதிரி விஷயங்களை தேவையில்லாத இடத்துல பேசாம இருங்க. ஒரு தகவல் வெளியே போன பிறகு அது எத்தனை பேர்கிட்ட போகும், எப்படி மாற்றி சொல்லப்படும்னு யாராலும் கணிக்க முடியாது. ஆனால் அந்த தகவலால வர்ற பிரச்சனையை மட்டும் நீங்கள் தான் சமாளிக்க வேண்டியிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் யாராவது உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு எதுல பயம்? உங்க வாழ்க்கையில பெரிய கவலை என்ன? எதுக்காக இவ்வளவு யோசிக்கிறீங்க? இப்படின்னு கேட்கலாம். அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. உங்க பயத்தை வெல்ல வேண்டியது நீங்க. அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டியதில்ல. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்த மனசுல பதிச்சுக்கோங்க. அமைதியா இருக்கிற மனிதர்களை உலகம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறது உண்மை. ஆனா அதுக்காக உங்க அமைதியை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரங்களில் பேசுறதை விட அமைதியா இருப்பதால தான் பெரிய பிரச்சனைகள் ஆரம்பிக்காம நின்றுடும். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் ஒரு பழக்கத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் உங்க வாழ்க்கையை வளர்க்காதீங்க. எல்லா மனிதர்களையும் மனசுக்குள்ள அனுமதிக்காதீங்க. உங்க அமைதியை பாதுகாத்துக்கோங்க. இந்த 4 பழக்கங்களும் உங்க மன நிம்மதியை காப்பாத்துற மிகப்பெரிய கவசமா இருக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரகசியங்களை பாதுகாக்கிற மனிதன் தன்னோட வாழ்க்கையையும் பாதுகாக்கிறான். அளவா பேசுற மனிதன் அளவில்லாத பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறான். அமைதியை மதிக்கிற மனிதன் வாழ்க்கையில தேவையில்லாத சிக்கல்களை குறைக்கிறான். அதனால விருச்சிக ராசிக்காரர்களே, ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க மனசுக்குள்ள இருக்கிற மதிப்புள்ள விஷயங்களை பாதுகாத்துக்கோங்க. சரியான நேரம் வரும்போது வெற்றியே அதை பற்றி உலகத்துக்கு சொல்லட்டும். அதுதான் இந்த 2வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 3, ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்கால திட்டங்களை அமைதியாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில வெற்றிகள் சத்தமா அறிவிச்சதால வராது, அமைதியா உருவாக்கப்பட்டதால் தான் வரும். ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்கிறப்போ அது முழுமையா முடியும் வரைக்கும் உலகத்துக்கு காட்ட மாட்டார். அதே மாதிரி உங்க வாழ்க்கையில உருவாகிட்டு இருக்கிற புதிய வாய்ப்புகளும், புதிய திட்டங்களும், புதிய கனவுகளும் சரியான நேரம் வரைக்கும் அமைதியா இருந்தால்தான் முழுமையான வெற்றியை தரும். அதனால்தான் ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்கால திட்டங்களை தேவையில்லாத மனிதர்களிடம் பகிராம இருப்பது மிகவும் அவசியம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் இருக்கு. ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை பற்றி ஆழமா யோசிப்பீங்க, எல்லா பக்கத்தையும் ஆராய்வீங்க. ஆனால் அந்த திட்டம் உறுதியான பிறகு உங்களுக்கு நெருக்கமானவங்கன்னு நினைக்கிற சிலர்கிட்ட அதை பகிர்ந்துக்குவீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது, ஒரு புதிய முயற்சி ஆரம்பிக்க போறேன், இந்த வேலை முடிஞ்சா வாழ்க்கையே மாறிடும் இப்படின்னு சந்தோஷத்தோட சொல்ல ஆரம்பிப்பீங்க. அது உங்களுக்கு இயல்புதான். ஆனால் வாழ்க்கையில எல்லாரும் அந்த சந்தோஷத்தை மனசார ஏற்றுக்க மாட்டாங்க. ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம் அடுத்த திட்டம் என்ன, எங்கே முதலீடு செய்ய போறீங்க, வேலை மாற்றம் உண்மையா, எல்லாத்தையும் சொல்லுங்க இப்படின்னு தொடர்ந்து கேள்விகள் கேட்டா எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் நடந்த பிறகுதான் வெளியே தெரியணும். இன்னும் ஆரம்பிக்காத விஷயத்தை முன்கூட்டியே அறிவிக்கிறது சில நேரங்களில் தேவையில்லாத தடைகளையும் குழப்பங்களையும் உருவாக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல பதிச்சுக்கோங்க. சில மனிதர்கள் உங்க திட்டத்தை தெரிஞ்சுக்கிறது அக்கறையால இல்ல, ஒப்பிட்டு பாக்குறதுக்காக. சிலர் உங்க முன்னேற்றத்தை தெரிஞ்சுக்கிறது வாழ்த்துறதுக்காக இல்ல, உங்க தன்னம்பிக்கையை குறைக்கிறதுக்காக. இன்னும் சிலர் இது சரியான நேரமா, இதுல ரொம்ப ஆபத்து இருக்கே, உங்களால் எது முடியுமா இப்படின்னு கேட்டு உங்க மனசுல சந்தேகத்தை உருவாக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த வார்த்தைகள் சாதாரண ஆலோசனை மாதிரி தோணும், ஆனால் அது உங்க உறுதியை மெதுவா குலைக்க ஆரம்பிக்கும். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் குறிப்பா குடும்பத்தோட எதிர்கால திட்டங்களை வெளியில அதிகமா பேசாதீங்க. வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, தொழில் விரிவாக்கம், புதிய வருமான வாய்ப்பு, வெளிநாட்டு முயற்சி, குழந்தைகளோட கல்வி திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் முழுசா உறுதியாகிற வரைக்கும் குடும்பத்துக்குள்ள இருந்தாலே போதும். வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகள் பலவும் அமைதியில உருவானவைகள் தான். விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு கழுகு வானத்துல உயரமா பறக்கிறதுக்கு முன்னாடி சத்தம் போட்டு அறிவிக்காது, அது சரியான உயரத்துக்கு போன பிறகுதான் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில செய்ய போற முக்கியமான விஷயங்களை
அது வெற்றியடைகிற வரைக்கும் அமைதியா பாதுகாத்து வையுங்கள். பேசுறதை விட செயல் அதிகமா இருக்கட்டும். வாக்குறுதியை விட சாதனை பெரியதா இருக்கட்டும். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் ஒரு பழக்கத்தை மட்டும் வளர்த்துக்கோங்க. திட்டம் மனசுக்குள்ள இருக்கட்டும். உழைப்பு தினமும் தொடரட்டும். பொறுமை உங்க பலமா இருக்கட்டும். இறைவன் மேல நம்பிக்கை குறையாது இருக்கட்டும். வெற்றி வந்த பிறகு உலகமே தெரிஞ்சுக்கட்டும். இந்த 5 விஷயங்களும் சேர்ந்தால்தான் எந்த தடையாலும் அசைக்க முடியாத வெற்றி உருவாகும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்கூட்டியே அறிவிக்கிற கனவுகள் எல்லாம் வெற்றியாக மாறாது. அமைதியா பாதுகாக்கிற கனவுகள் தான் நிஜமாக மாறும். உங்க எதிர்காலத்தை பாதுகாக்கணும்னா உங்க திட்டங்களையும் பாதுகாக்க கற்றுக்கணும். அதனால விருச்சிக ராசிக்காரர்களே, ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் பேச வேண்டியதை மட்டும் பேசுங்க. பேசக்கூடாததை அமைதியா பாதுகாத்துக்கோங்க. அந்த அமைதிதான் நாளைக்கு உங்க வெற்றியை உலகமே பாராட்டுற அளவுக்கு உயர்த்தும். அதுதான் இந்த 3வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 4 ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட அமைதியை குலைக்கிற மனிதர்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு வீட்டின் உண்மையான பாதுகாப்பு உயரமான சுவர் இல்ல, வலிமையான கதவு இல்ல, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் ஒற்றுமையும் தான். ஒரு குடும்பம் பல வருடங்களா கட்டிய அன்பை சில நிமிடங்கள்ல பேசுற தேவையில்லாத வார்த்தைகள் உடைச்சிடும். அதனாலதான் ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள வர்ற பேச்சுகளையும் உங்க குடும்பத்துக்குள்ள நுழைய முயற்சி செய்யற வெளிப்புற கருத்துகளையும் ரொம்ப கவனமா கையாளணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மேல இருக்கிற பாசம் ரொம்ப ஆழமா இருக்கும். வெளியில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க. குடும்பத்துக்காக எவ்வளவு தியாகம் வேண்டுமானாலும் செய்ய தயாரா இருப்பீங்க. ஆனா இந்த நல்ல குணத்தையே சிலர் பயன்படுத்த முயற்சி பண்ணலாம். குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை உடைக்க நேரடியா சண்டை போட மாட்டாங்க. அதுக்கு பதிலா சந்தேகத்தை உருவாக்குற வார்த்தைகளை விதைக்க ஆரம்பிப்பாங்க. ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம், உங்க வீட்டுல எல்லாரும் ஒரே மனசோட இல்ல போல, உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடக்குது, நீங்க மட்டும்தான் உண்மையை புரிஞ்சுக்காம இருக்கீங்க, இப்படின்னு பேச ஆரம்பிச்சா அந்த வார்த்தைகளை உடனே மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. வெளியில இருக்கிற மனிதருக்கு உங்க குடும்பத்தோட முழு உண்மை தெரியாது. அவர் பார்த்தது ஒரு நிமிஷம். ஆனால் நீங்க வாழ்றது அந்த குடும்பத்தோட வாழ்க்கை முழுவதும். அதனால ஒரு வெளியில இருக்கிற மனிதரோட கருத்துக்காக பல வருட நம்பிக்கையை உடைக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை கவனிங்க. குடும்பத்துக்குள்ள இருக்கிற சிறிய கருத்து வேறுபாடுகளை வெளியில சொல்ல ஆரம்பிச்சா அது பிரச்சனையை தீர்க்காது. அதுக்கு இன்னும் பல கருத்துகள் சேரும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லுவாங்க. கடைசியில இருந்ததை விட குழப்பம் அதிகமாகிரும். அதனால வீட்டுக்குள்ள பேச வேண்டிய விஷயத்த வீட்டுக்குள்ளேயே பேசுங்க. வெளிப்புற மனிதர்களை தேவையில்லாம நடுவுல கொண்டு வராதீங்க. ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் குடும்பத்தோட பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருந்தா யாரையும் புறக்கணிக்காம பேசுங்க. ஒருத்தரோட கோபத்துல எடுத்த முடிவை விட எல்லாரோட சம்மதத்தோட எடுக்கிற முடிவு நீண்ட நாள் நிலைக்கும். அதனால குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருத்தரோட கருத்துக்கும் மரியாதை கொடுங்க. மரியாதை இருக்கிற இடத்துல சண்டை நீண்ட நாள் தங்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் வேலை இடத்துல நடந்த கோபத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. வெளியில யாராவது உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம், தொழில எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம இருக்கலாம், ஒரு நண்பர் ஏமாற்றி இருக்கலாம். அந்த எல்லா சுமையையும் வீட்டுக்குள்ள இருக்கிற அன்பான மனிதர்கள் மேல காட்டாதீங்க. ஏன்னா அவர்கள் உங்க எதிரிகள் இல்ல, உங்க பாதுகாப்பு. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்னொரு விஷயத்தையும் கவனமா பாருங்க. இந்த 2 நாட்களில் யாராவது உங்க வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டுக்குள்ள தேவையில்லாத ஒப்பீடுகள் வருதா, ஒருத்தர் மேல இன்னொருத்தருக்கு சந்தேகம் உருவாகுதா, அமைதி குறைதான் கவனிங்க. சில மனிதர்கள் வந்த பிறகு வீடு சந்தோஷமா இருக்கும், சிலர் வந்த பிறகு மனசு கனமா இருக்கும். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிற அறிவு வாழ்க்கையில ரொம்ப பெரிய பாதுகாப்பு. ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுல வச்சுக்கோங்க. வீட்டுக்குள்ள பேசுற வார்த்தைகள் வீட்டை கட்டவும் முடியும், உடைக்கவும் முடியும். ஒரு சந்தேகம், ஒரு தவறான தகவல், ஒரு அவசர முடிவு, இந்த 3ம் சேர்ந்தா பல வருடங்களா இருந்த ஒற்றுமையையும் பாதிக்க முடியும். அதனால எந்த தகவலும் வந்தாலும் முதல்ல அமைதியா யோசிங்க. பிறகு சம்பந்தப்பட்ட மனிதர்கிட்ட நேரடியா பேசுங்க. யாரோ சொன்னாங்கன்னு மட்டும் வைத்து மனசுல தீர்ப்பு சொல்லாதீங்க. ஒரு விஷயத்த மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டோட கதவை பூட்டுறது பாதுகாப்புக்காக, ஆனா வீட்டுக்குள்ள நம்பிக்கையை பாதுகாக்கிறது வாழ்க்கைக்காக.
அன்பு இருக்கிற குடும்பம், ஒற்றுமை இருக்கிற வீடு, நம்பிக்கை இருக்கிற உறவுகள், இந்த மூன்றையும் எந்த வெளிப்புற சக்தியாலும் எளிதா உடைக்க முடியாது. அதனால விருச்சிக ராசிக்காரர்களே, ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட கதவுகளை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நிம்மதியையும் பாதுகாக்கிற வார்த்தைகளையும் கவனமா காப்பாத்துங்க. அந்த ஒரு முடிவு உங்க குடும்பத்தையும், மன அமைதியையும், எதிர்கால மகிழ்ச்சியையும் பாதுகாக்கும். அதுதான் இந்த 4வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 5 ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க நல்ல மனசை பயன்படுத்த நினைக்கிறவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எல்லாரையும் வெல்லுறது பெரிய சாதனை இல்ல. உங்களை பயன்படுத்த நினைக்கிற மனிதர்களை சரியான நேரத்துல அடையாளம் காண்றதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். நல்ல மனசு இருக்கிறது ஒரு வரம். ஆனால் அந்த நல்ல மனசுக்கு எல்லை வைக்க தெரியலன்னா, அதே நல்ல மனசுதான் வாழ்க்கையில பெரிய சுமையா மாறிடும். அதனால்தான் ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்களை உண்மையா மதிக்கிறவங்க யார், உங்களை ஒரு வாய்ப்பா பாக்குறவங்க யாருன்னு புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான குணம் இருக்கு. வெளியில பார்த்தா ரொம்ப கடினமான மனசு மாதிரி தெரியும். எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசுற பழக்கம் இருக்காது. எல்லாரையும் உடனே நம்பவும் மாட்டீங்க. அதனால பல பேர் உங்களை தவறா புரிஞ்சுக்கலாம். ஆனா ஒருத்தரை உங்களோட மனிதர்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா, அவருக்காக எந்த அளவுக்கும் போக தயங்க மாட்டீங்க. அவரோட கஷ்டத்தை உங்களோட கஷ்டமா எடுத்துக்குவீங்க. அந்த அளவுக்கு ஆழமான அன்பு உங்க மனசுல இருக்கும். அந்த குணத்தால தான் சில நேரங்களில் உங்களுக்கு தகுதி இல்லாத மனிதர்களும் உங்க வாழ்க்கையில அதிக இடம் வாங்கிடுறாங்க. ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம், உங்கள மாதிரி நல்ல மனசு யாருக்கும் இல்ல, நீங்க தான் எனக்கு கடைசி நம்பிக்கை, இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க இப்படின்னு உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சா, அந்த நிமிஷத்துல எந்த முடிவும் சொல்லாதீங்க. ஒரு நல்ல மனிதர் உங்களுக்கு யோசிக்க நேரம் கொடுப்பார். ஆனால் உங்களை பயன்படுத்த நினைக்கிற மனிதர் மட்டும் இப்பவே சொல்லணும், உடனே முடிவு எடுக்கணும்னு அவசரப்படுத்துவார். விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில மனிதர்கள் நேரடியா உதவி கேட்க மாட்டாங்க. முதல்ல உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க, உங்க குணத்தை உயர்த்தி பேசுவாங்க, உங்க நேர்மையை புகழ்வாங்க. அந்த பாராட்ட கேட்டா இயல்பாவே மனசு மெலிதாகிடும். அதுக்கப்புறம் தான் அவர்களோட உண்மையான நோக்கம் ஆரம்பிக்கும். முதல்ல சின்ன உதவி, அப்புறம் கொஞ்சம் பெரிய உதவி, கடைசியில் அது உங்க பொறுப்பே மாதிரி மாற ஆரம்பிக்கும். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. உதவி செய்யறது நல்லது. ஆனா யாருக்கு உதவி செய்யறோம் என்பதுதான் அதை விட முக்கியம். உங்களை மதிக்காத மனிதருக்காக உங்க நேரத்தையும், உங்க பணத்தையும், உங்க மன அமைதியையும் இழக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட உதவிகள்ல அதிக கவனம் தேவை. யாராவது கடன் கேட்கலாம், உங்க பேர்ல உத்தரவாதம் கேட்கலாம், ஒரு ஆவணத்துல கையெழுத்து கேட்கலாம். ஒரு நாள் மட்டும், ஒரு வாரம் மட்டும்னு ஆரம்பிக்கிற விஷயங்கள் சில நேரங்களில் பல வருட பிரச்சனையா மாறிடும். அதனால முழுசா புரிஞ்சிக்காம எந்த முடிவும் எடுக்காதீங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்னொரு விஷயத்தை கவனிங்க. சில மனிதர்கள் உங்க மனசுல குற்ற உணர்ச்சியை உருவாக்கி உங்ககிட்ட வேண்டியதை வாங்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்க மாறிட்டீங்க, முன்னாடி மாதிரி இல்ல, உங்களை நான் இப்படி நினைக்கவே இல்லை இப்படின்னு பேசுவாங்க. அந்த வார்த்தைகளுக்காக மனசு பலவீனப்படக்கூடாது. உண்மையான உறவு ஒருபோதும் குற்ற உணர்ச்சியை பயன்படுத்தி அன்பை வாங்காது. அது புரிதலை மட்டும்தான் எதிர்பார்க்கும். ஒரு கழுகு எல்லா பறவைகளோடையும் சேர்ந்து பறக்காது. எந்த உயரத்துக்கு யாரை கூட்டிக்கிட்டு போகணும்னு அதுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரே அளவுல இடம் கொடுக்காதீங்க. சிலர் தெரிஞ்ச மனிதர்கள், சிலர் நெருங்கிய மனிதர்கள். இந்த 2 வித்தியாசத்தையும் மறந்துடாதீங்க. ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. உணர்ச்சியில முடிவு எடுக்காதீங்க, பரிதாபத்துல வாக்குறுதி கொடுக்காதீங்க, அழுத்தத்துல சம்மதம் சொல்லாதீங்க, உங்க மன அமைதியை இழக்கிற உதவியை ஒருபோதும் செய்யாதீங்க. இந்த 4 பழக்கங்களும் உங்க வாழ்க்கையை பல தேவையில்லாத சிக்கல்களில் இருந்து பாதுகாக்கும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல மனசு இருக்கிறது உங்க பலம். ஆனா அந்த நல்ல மனசை யாரிடம் காட்டணும்னு தெரிஞ்சுக்கிறது தான் உங்க அறிவு. உங்களை மதிக்கிற மனிதர்களுக்கு அன்பு கொடுங்க. உங்களை பயன்படுத்த நினைக்கிறவர்களிடம் எல்லை வையுங்கள். அந்த எல்லைதான் உங்க மன நிம்மதியையும், உங்க குடும்பத்தையும், உங்க எதிர்காலத்தையும் பாதுகாக்கும். அதனால விருச்சிக ராசிக்காரர்களே, ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க நல்ல மனசை யாருக்கும் சோதனைக்காக கொடுக்காதீங்க. உங்களை உண்மையா மதிக்கிறவர்களுக்கு மட்டும் உங்க நம்பிக்கையையும், அன்பையும், உதவியையும் கொடுங்க.
அதுதான் இந்த 5வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 6 ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் கேட்கும் ஒவ்வொரு தகவலையும் உடனே நம்பாதீங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு பெரிய உண்மையை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பொய் இப்போதும் சத்தமாக வரும், உண்மை மட்டும் அமைதியாக வரும். அதனாலதான் பல நேரங்களில் மனிதர்கள் உண்மையை விட அதிகமாக பேசப்படுற விஷயங்களை தான் நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் ஒரு தவறான தகவலை நம்புறதால பல வருடங்களா கட்டிய உறவுகளும் பல வருடங்களா உருவான நம்பிக்கையும் ஒரே நாள்ல உடைஞ்சிடும். அதனால்தான் ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க காதுல விழுற ஒவ்வொரு தகவலையும் உடனே உண்மையா ஏற்றுக்கொள்ளாமல் அதோட உண்மைத்தன்மையை அமைதியா ஆராய வேண்டிய காலம் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி குணம் இருக்கு. எந்த விஷயத்தையும் ஆழமா யோசிப்பீங்க. ஆனா சில நேரங்களில் உங்களுக்கு நெருக்கமானவங்க சொல்ற தகவல்களை அதிகமா நம்பிடுவீங்க. இவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு நினைச்சு கேட்ட விஷயத்த மனசுக்குள்ள வச்சுக்குவீங்க. ஆனால் வாழ்க்கையில ஒரு உண்மை என்னன்னா, நல்ல மனிதர்கள் கூட சில நேரங்களில் தவறான தகவலை உண்மைன்னு நினைச்சு சொல்லிடலாம். அதனால யார் சொன்னாங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அது உண்மையான்னு பார்ப்பதுதான் முக்கியம். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம், உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயம் நடக்குது, நான் சொல்றத நம்புறது உங்க விருப்பம், இதெல்லாம் வெளியில சொல்லாதீங்க, உங்க நலனுக்காக தான் சொல்றேன் இப்படின்னு பேச ஆரம்பிச்சா அந்த நிமிஷத்துல மனசு கலங்கிடலாம், கோபமும் வரலாம், ஏமாற்றமும் தோணலாம். ஆனா அந்த உணர்ச்சியில எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா உணர்ச்சி அதிகமா இருக்கிற நேரத்துல மனிதன் உண்மையை பார்க்க மாட்டான், அவன் மனசு சொல்றதான் பார்க்க ஆரம்பிப்பான். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் குறிப்பா குடும்ப உறுப்பினர்களை பற்றியோ நண்பர்களை பற்றியோ தொழில் சம்பந்தப்பட்டவர்களையோ யாராவது குறை சொல்ல ஆரம்பிச்சா அந்த தகவலை உடனே நம்பிடாதீங்க. அவர் உங்களை பற்றி இப்படி பேசினாரு, அவங்க வேற மாதிரி திட்டமிட்டு இருக்காங்கன்னு யாராவது சொன்னா நேரடியா சம்பந்தப்பட்ட மனிதர்கிட்ட அமைதியா பேசுங்க. நிறைய உறவுகள் பொய்யால உடையல, பொய்யை உண்மைன்னு நம்பினதாலதான் உடைஞ்சிருக்கு. ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் சமூக வலைத்தளங்கள்ல வர்ற செய்திகள், உறுதி செய்யப்படாத தகவல்கள், யாராவது அனுப்புற குரல் பதிவுகள், இந்த மாதிரி விஷயங்களையும் உடனே நம்பி அடுத்தவர்களுக்கு அனுப்பாதீங்க. ஒரு தவறான தகவல் தெரியாம இன்னொருத்தரோட வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். உண்மை தெரியாம ஒரு செய்தியை பகிர்றது அந்த பொய்க்கு நாமும் காரணமா மாறுறதுக்கு சமம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் சிலர் உங்களை ஒருத்தருக்கு எதிராக திருப்ப முயற்சி பண்ணலாம். உங்களை அவங்க மதிக்கவே மாட்டாங்க, உங்க பின்னாடி வேற மாதிரி பேசுறாங்க, நீங்க மட்டும்தான் உண்மை தெரியாம இருக்கீங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் கேட்கும்போது முதல்ல அந்த தகவலுக்கு ஆதாரம் இருக்கான்னு பாருங்க. ஆதாரம் இல்லாத தகவல் எவ்வளவு நம்பிக்கையா சொல்லப்பட்டாலும் அது வெறும் கருத்துதான். கருத்தை வைத்து வாழ்க்கை முடிவு எடுக்க கூடாது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு ஆழமான கிணற்றுல தண்ணி இருக்கான்னு தெரிஞ்சுக்க மேலிருந்து பார்த்தாலே போதாது, உள்ளே பார்த்து உறுதி செய்யணும். அதே மாதிரி வாழ்க்கையில எந்த தகவலையும் மேலோட்டமா கேட்டு முடிவு எடுக்காதீங்க. முழு உண்மையையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அந்த பொறுமைதான் உங்களை பெரிய தவறுகளிலிருந்து காப்பாற்றும். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல பதிச்சுக்கோங்க. கேட்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை இல்ல, பாக்குற ஒவ்வொரு விஷயமும் முழு உண்மை இல்ல. ஆராய்ந்து புரிஞ்சுக்கிற மனிதன் தான் தவறான பாதையில போகாம தன்னோட வாழ்க்கையை பாதுகாக்க முடியும். ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வதந்தி வேகமா ஓடும், உண்மை மெதுவா வரும். ஆனா கடைசியில ஜெயிக்கிறது உண்மை மட்டும்தான். அதனால விருச்சிக ராசிக்காரர்களே, ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் யாரோ சொன்னதுக்காக இல்ல, நீங்களே உறுதி செய்த உண்மைக்காக மட்டுமே முடிவு எடுங்க. அந்த ஒரு பழக்கம் உங்க மன நிம்மதியையும், உங்க உறவுகளையும், உங்க மரியாதையையும், உங்க எதிர்காலத்தையும் பாதுகாக்கும். அதுதான் இந்த 6வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 7 ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க கோபத்தையும் அவசர முடிவுகளையும் யாராலும் கட்டுப்படுத்த விடாதீங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில பல நேரங்களில் எதிரிகள் நம்மை நேரடியாக தோற்கடிக்க முடியாது. அதனால அவர்கள் முதல்ல நம்ம மனநிலையை மாற்ற முயற்சி பண்ணுவாங்க, நம்ம அமைதியை குலைக்க முயற்சி பண்ணுவாங்க, நம்ம கோபத்தை தூண்டுவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் கோபப்படுற நிமிஷத்துல அவனோட சிந்தனை குறைய ஆரம்பிக்கும். அவன் பாக்குறது உண்மை இல்ல, அவன் உணர்ச்சி தான். அதனால்தான்
ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க கோபத்தையும் அவசரத்தையும் யாருடைய வார்த்தைக்காகவும் இழந்துடக்கூடாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு வலிமையான குணம் இருக்கு. சாதாரணமா அமைதியா இருப்பீங்க. எல்லா விஷயத்துக்கும் உடனே பதில் சொல்ல மாட்டீங்க. முதல்ல கவனிப்பீங்க, பிறகு யோசிப்பீங்க. ஆனா ஒரு எல்லையை தாண்டிட்டாங்கன்னா நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நேரடியா இருக்கும். அந்த நேரத்துல யாரையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. அதனால சிலர் வேண்டுமெனே உங்களை அந்த நிலைக்கு கொண்டு போக முயற்சி பண்ணலாம். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம் உங்களுக்கு தைரியம் இருந்தா இப்பவே முடிவு சொல்லுங்க. நீங்க அமைதியா இருக்கிறது பலவீனம். உங்களை பற்றி நான் வேற மாதிரி நினைச்சேன். இப்படின்னு தூண்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சா அந்த நிமிஷத்துல பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சில நேரங்களில் அமைதியா திரும்பி நடக்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி. எல்லா சவாலையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்ல. சில சவால்களை புறக்கணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் வேலை இடத்திலையும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீங்க சொல்லுற யோசனையை யாராவது ஏற்காம இருக்கலாம். உங்க உழைப்புக்கு உடனடி மதிப்பு கிடைக்காம இருக்கலாம். அந்த நேரத்துல மனசு வருத்தப்படலாம். ஆனால் அந்த வருத்தத்துல உடனே வேலை விட்டுடலாமா, தொழிலை நிறுத்தலாமா, உறவை முடிச்சிடலாமான்னு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஒரு நாள் கோபத்துல எடுத்த முடிவு பல வருடங்களா கட்டிய வாழ்க்கையை பாதிக்கக்கூடும். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் வாகனம் ஓட்டுறவங்க கூடுதல் கவனமா இருங்க. சாலையில யாராவது தவறு பண்ணினாங்கன்னு போட்டி போடாதீங்க. கோபத்துல வேகத்தை அதிகப்படுத்தாதீங்க. சில வினாடிகளோட பொறுமை வாழ்க்கை முழுக்க நினைச்சு நன்றி சொல்ல வேண்டிய பாதுகாப்பா மாறலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட கடுமையான வார்த்தைகள் பேசாதீங்க. வெளியில நடந்த பிரச்சனைய வீட்டுக்குள்ள கொண்டு வராதீங்க. வேலையில நடந்த கோபத்தை, தொழில்ல வந்த இழப்ப, நண்பர்களால வந்த ஏமாற்றத்தை குடும்பத்தோட மனிதர்கள் மேல காட்டுறது சரியல்ல. ஏன்னா அவர்கள் உங்க மனசுக்கு மருந்தாக இருக்க வேண்டியவர்கள், காயமா மாற வேண்டியவர்கள் இல்ல. விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை கவனிங்க. வாழ்க்கையில சில மனிதர்கள் உங்களை ஜெயிக்க முயற்சி பண்ண மாட்டாங்க. உங்களை கோபப்பட வைக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க கோபப்பட்டா நீங்களே உங்களோட பலத்தை குறைச்சிக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனால யாராவது வேண்டும்னே உங்களை தூண்டுற மாதிரி நடந்துகிட்டா அந்த விளையாட்டுல கலந்து கொள்ளாதீங்க. ஒரு பாம்பு தேவையில்லாம யாரையும் தாக்காது. அது அமைதியா தன்னோட பாதையில போகும். ஆபத்து வந்தால்தான் தன்னை பாதுகாக்கும். அதே மாதிரி நீங்களும் எல்லா விஷயத்துக்கும் எதிர்வினை காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சில நேரங்களில் அமைதிதான் மிக வலிமையான பதில். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. கோபம் வந்த உடனே பேசாதீங்க. வருத்தம் வந்த உடனே முடிவெடுக்காதீங்க. அவசரம் வந்த உடனே சம்மதம் சொல்லாதீங்க. மனசு அமைதியான பிறகுதான் முக்கியமான விஷயங்களை தீர்மானிங்க. இந்த 4 பழக்கங்களும் உங்க வாழ்க்கையில வரக்கூடிய பல பெரிய தவறுகளை ஆரம்பிக்காமலேயே தடுத்து நிறுத்தும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை கோபப்படுத்துற மனிதன் உங்க மனசை கட்டுப்படுத்த முயற்சி செய்யறான். ஆனா உங்க கோபத்தை நீங்களே கட்டுப்படுத்திட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அமைதி பலவீனம் இல்ல, பொறுமை தோல்வி இல்ல, நிதானம் தான் உண்மையான வெற்றி. அதனால விருச்சிக ராசிக்காரர்களே, ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் கோபத்தை விட விவேகத்தை தேர்வு பண்ணுங்க. அவசரத்தை விட பொறுமையை தேர்வு பண்ணுங்க. சண்டையை விட அமைதியை தேர்வு பண்ணுங்க. அந்த ஒரு முடிவு உங்க மன நிம்மதியையும், உங்க குடும்பத்தையும், உங்க மரியாதையையும், உங்க எதிர்கால வெற்றியையும் பாதுகாக்கும். அதுதான் இந்த 7வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 8 ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் திறந்து வைக்க வேண்டிய ஒரே கதவு இறைவன் மேல் இருக்கும் நம்பிக்கைக்கான கதவுதான். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாம் பல முக்கியமான வாழ்க்கை உண்மைகளை பார்த்தோம். யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, எந்த தகவல்களை ஆராயாமல் நம்பக்கூடாது, கோபத்தை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், குடும்ப அமைதியை எப்படி பாதுகாக்க வேண்டும், நல்ல மனசை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று பல வாழ்க்கை வழிகாட்டுதல்களை பகிர்ந்தோம். ஆனால் இந்த எல்லா அறிவுரைகளையும் விட பெரிய பாதுகாப்பு ஒன்றிருக்கு. அது இறைவன் மேல் இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்ம எதிர்பார்ப்புகள் தள்ளி போகலாம்.
ஆனால் இறைவன் நமக்காக வைத்திருக்கிற நேரம் மட்டும் ஒருபோதும் தவறாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய பலம் எந்த சூழ்நிலையிலும் மீண்டும் எழுந்து நிக்கிற மன உறுதி. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஏமாற்றம் வந்தாலும் வெளியில காட்டாம அமைதியா அதை கடந்து வர்ற சக்தி உங்களுக்குள் இருக்கு. அதனாலதான் பலர் உங்களை வலிமையான மனிதர்களா பாக்குறாங்க. ஆனா அந்த வலிமைக்குள்ள கூட சில நேரங்களில் சொல்ல முடியாத தனிமையும் யாருக்கும் தெரியாத கவலையும் அமைதியா மறைத்து வச்சிருக்கீங்க. அந்த நேரத்துல மனிதர்களை விட இறைவன் மேல இருக்கும் நம்பிக்கைதான் உங்களை மீண்டும் எழுப்பும். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் காலையில எழுந்ததும் வீட்டுல ஒரு தீபம் ஏற்றுங்க. அந்த தீபத்தை பார்த்துக்கிட்டு 2 நிமிஷமாவது எந்த சிந்தனையும் இல்லாம அமைதியா இறைவனை நினைச்சு உட்காருங்க. மனசுக்குள்ள இருக்கிற பயம், குழப்பம், பதட்டம் எல்லாத்தையும் இறைவனிடம் ஒப்படைச்சு விடுங்க. சில நேரங்களில் இறைவன் பிரச்சனையை உடனே மாற்ற மாட்டார். ஆனால் அந்த பிரச்சனையை வெல்லுற மன உறுதியை நமக்குள்ள உருவாக்குவார். அதுதான் உண்மையான அருள். விருச்சிக ராசிக்காரர்களே, ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் தள்ளி போகலாம். நீங்க எதிர்பார்த்த ஒரு சந்திப்பு நடக்காம போகலாம். ஒரு வேலை கொஞ்சம் தாமதமாகலாம். ஒரு முடிவு உங்களுக்கு சாதகமா வராம இருக்கலாம். அந்த நேரத்துல எல்லாமே கெட்டதுக்கு தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. வாழ்க்கையில சில தாமதங்கள் இழப்பு இல்ல, அது பாதுகாப்பு. இன்னும் சரியான நேரம் வரலன்னு இறைவன் சொல்ற அமைதியான அறிகுறி. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் யாராவது உங்களை பயமுறுத்துற மாதிரி பேசலாம். இது நல்ல நேரம் இல்ல, கவனமா இருங்க, இது உங்களுக்கு பெரிய பிரச்சனையா மாறலாம் இப்படின்னு சொன்னால் கூட பயத்தால முடிவு எடுக்காதீங்க. எச்சரிக்கையை கேளுங்க. ஆனால் பயத்தை வாழ்க்கையில இடம் கொடுக்காதீங்க. பயம் இருக்கிற மனசு தெளிவா யோசிக்காது. நம்பிக்கை இருக்கிற மனசுதான் சரியான பாதையை கண்டுபிடிக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் உங்களுக்கே நீங்களே 4 உறுதிமொழி கொடுங்க. நான் யாருடைய வார்த்தைக்காகவும் என் மன அமைதியை இழக்க மாட்டேன். நான் உண்மையை தெரிஞ்சுக்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நான் என் குடும்பத்தையும் என் நம்பிக்கையையும் பாதுகாப்பேன். நான் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் மேல் இருக்கும் நம்பிக்கையை விட மாட்டேன். இந்த 4 உறுதிமொழிகளும் இந்த 2 நாட்களுக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆன்மீக கவசமா இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களே, ஒரு தேள் ஆபத்து வந்தால்தான் தன்னை காப்பாற்ற போராடும். தேவையில்லாத இடத்துல அது சக்தியை வீணாக்காது. அதே மாதிரி நீங்களும் உங்க மனசக்தியை தேவையில்லாத மனிதர்களுக்காக வீணாக்காதீங்க. உங்க நேரத்தை மதிக்காதவங்களுக்காக உங்க வாழ்க்கையை மாற்றாதீங்க. உங்களை புரிஞ்சிக்காதவங்காக உங்க உண்மையான குணத்தை நிரூபிக்க முயற்சி செய்யாதீங்க. இறைவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு நம்பி உங்க பாதையில நிதானமா நடந்துகிட்டே இருங்க. ஒரு விஷயத்த மட்டும் இந்த பதிவின் கடைசி வாழ்க்கை பாடமா மனசுல பதிச்சுக்கோங்க. தவறான மனிதர்களுக்காக கதவுகளை மூடுங்க. தேவையில்லாத சந்தேகங்களுக்காக மனசை மூடுங்க. அவசர முடிவுகளுக்காக சிந்தனையை நிறுத்துங்க. ஆனா இறைவன் அருளுக்காக, உண்மையான உறவுகளுக்காக, உங்க குடும்பத்தோட அமைதிக்காக, உங்க உழைப்போட பலனுக்காக, உங்க எதிர்கால வெற்றிக்காக மனசோட கதவை எப்போதும் திறந்தே வையுங்கள். அப்படி வாழ்ற விருச்சிக ராசிக்காரர்களை எந்த சோதனையும் நிரந்தரமா தோற்கடிக்க முடியாது. எந்த தாமதமும் அவர்களோட விதியை மாற்ற முடியாது. நம்பிக்கை, பொறுமை, இறைவன் அருள், இந்த 3ம் சேர்ந்த வாழ்க்கை காலம் எவ்வளவு சோதித்தாலும் இறுதியில் வெற்றியையும் மன நிம்மதியையும் நிச்சயமாக கொடுக்கும். அதுதான் இந்த 8வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நாம் பேசிய ஒவ்வொரு விஷயமும் வெறும் 2 நாட்களுக்கான எச்சரிக்கை மட்டும் கிடையாது. வாழ்க்கை முழுவதும் மன நிம்மதியோடவும் தெளிவோடவும் பாதுகாப்போடவும் வாழ உதவுற ஒரு வாழ்க்கை பாடம். கதவுகளை மூடி வையுங்கள்னு சொன்னது உலகத்தை விட்டு விலகி வாழணும்னு சொல்ற வார்த்தை இல்ல. உங்க வாழ்க்கைக்குள்ள யார அனுமதிக்கணும், யார ஒரு எல்லைக்கு அப்புறம் நிறுத்தணும், எந்த வார்த்தையை மனசுல வைத்துக்கணும், எந்த பேச்ச அங்கேயே விட்டுடணும்னு புரிஞ்சுக்கிற அறிவை வளர்த்துக்கோங்கன்னு சொல்லுற ஒரு ஆழமான நினைவூட்டல். ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் கொண்டு வாங்க. எல்லாருக்கும் உங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. எல்லா விமர்சனத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இல்ல. உங்களை உண்மையா புரிஞ்சிக்க வேண்டியவர்கள் நீங்க அமைதியா இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சிக்க விருப்பம் இல்லாதவர்கள் நீங்க 1000 விளக்கம் கொடுத்தாலும் தவறாகத்தான் புரிஞ்சுப்பாங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? எல்லாரையும் நம்புறது இல்ல, யார நம்பணும்னு தெரிஞ்சுக்கிறது தான்.
அதே மாதிரி எல்லாரையும் நேசிக்கிறது இல்ல, உங்களை உண்மையா மதிக்கிறவர்களை அடையாளம் காண்றது தான். சிலர் உங்க வாழ்க்கையில வர்றது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க, சிலர் வர்றது ஒரு ஆசீர்வாதமா இருக்க. அந்த 2 வகை மனிதர்களையும் பிரிச்சு பார்க்கிற அறிவு வந்துடுச்சுன்னா, வாழ்க்கையில பாதி பிரச்சனைகள் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். இந்த 2 நாட்களில் யாராவது உங்களை அவசரப்படுத்தினா, அந்த அவசரத்துக்கு அடிமையாகாதீங்க. யாராவது உங்க குடும்பத்தை பற்றி தேவையில்லாத பேச்சு பேசினா, உடனே நம்பாதீங்க. யாராவது உங்க மனசுல சந்தேகத்தை விதைக்க முயற்சி பண்ணினா, அந்த சந்தேகத்தை உண்மையா வளர்க்காதீங்க. முதல்ல உண்மையை தேடுங்க, பிறகுதான் முடிவெடுங்க. இந்த ஒரு பழக்கம் மட்டும் இருந்தா, வாழ்க்கையில பல தேவையில்லாத இழப்புகளை ஆரம்பிக்காமலே தடுத்துட முடியும். விருச்சிக ராசிக்காரர்களே, இன்னொரு உண்மையை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி மற்றவர்களை தோற்கடிக்கிறதுல இல்ல, உங்க மன அமைதியை எந்த சூழ்நிலையிலும் இழக்காம பாதுகாக்கிறதுல தான் இருக்கு. வெளியில கிடைக்கிற புகழ் சில நாட்கள் மட்டும்தான் இருக்கும். ஆனா மன நிம்மதி இருந்தா வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா வாழ முடியும். அதனால எந்த மனிதருக்காகவும் உங்க அமைதியை விட்டு கொடுக்காதீங்க. ஜூலை 15 மற்றும் 16 இந்த 2 நாட்களில் வீட்டுல காலையில ஒரு தீபம் ஏற்றுங்க. இறைவனை மனசார நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க குடும்பத்தோட எல்லாரும் நலமா இருக்கணும், உங்க மனசுல தெளிவு இருக்கணும், உங்க வாழ்க்கையில சரியான மனிதர்கள் மட்டும் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. அந்த பிரார்த்தனை சூழ்நிலையை உடனே மாற்றலைனாலும் அந்த சூழ்நிலைய சரியான மனநிலையோட எதிர்கொள்ற சக்திய கண்டிப்பா கொடுக்கும். இன்னொரு முக்கியமான உண்மையை மனசுல பதிச்சுக்கோங்க. வாழ்க்கையில மூடப்படுற எல்லா கதவுகளும் தோல்வி இல்ல. சில கதவுகள் மூடப்படுறதால் தான் இன்னும் நல்ல பாதைக்கு இறைவன் நம்மை அழைச்சுக்கிட்டு போறார். சில மனிதர்கள் விலகிறதால் தான் உண்மையா நம்ம மதிக்கிற மனிதர்கள் வாழ்க்கைக்குள்ள வர்றாங்க. சில திட்டங்கள் தள்ளி போறதால் தான் அதை விட பெரிய வெற்றி நமக்காக காத்திருக்குது. அதனால தாமதத்தை சாபம்னு நினைக்காதீங்க. அது இறைவன் கொடுக்கிற சரியான நேரத்துக்கான தயாரிப்பா இருக்கலாம். இந்த பதிவின் கடைசி வாழ்க்கை உண்மையை மட்டும் மனசுல பதிச்சுக்கோங்க. உங்க ரகசியங்களை பாதுகாக்கிறது உங்க பொறுப்பு. உங்க குடும்ப நிம்மதியை காப்பாத்துறது உங்க பொறுப்பு. உங்க மன அமைதியை யாரிடமும் இழக்காம இருப்பதும் உங்க பொறுப்பு. உங்க எதிர்காலத்தை மாற்றுறது அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, தினமும் நீங்க எடுக்கிற சரியான முடிவுகள் தான். அதனால விருச்சிக ராசிக்காரர்களே, தவறான மனிதர்களுக்கு கதவை மூடுங்க, தேவையில்லாத வார்த்தைகளுக்கு காது மூடுங்க, பொய்யான தகவல்களுக்கு மனசை மூடுங்க, அவசர முடிவுகளுக்கு சிந்தனையை நிறுத்துங்க. ஆனா இறைவன் அருளுக்கும் உண்மையான உறவுகளுக்கும் உங்க குடும்பத்தோட அன்புக்கும் உங்க நேர்மையான உழைப்புக்கும் உங்க கனவுகளுக்கும் உங்க தன்னம்பிக்கைக்கும் மனசோட கதவை எப்போதும் திறந்தே வையுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். உங்களைப் போலவே இந்த தகவல் தேவைப்படுகிற விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். மேலும் இது போன்ற ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிட ரகசியங்கள், கிரக பெயர்ச்சிகளின் பலன்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மறைந்திருக்கும் உண்மைகள், அரிய பரிகாரங்கள், ஜாதக ரகசியங்கள் போன்ற ஆழமான மற்றும் பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து பார்க்க ஜாதக ரகசியம் சேனலை இப்போதே பதிவு செய்து அருகில் இருக்கும் அறிவிப்பு மணியையும் அழுத்த மறக்காதீங்க. அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு புதிய காணொளியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இறைவனின் அருளால் உங்கள் வீட்டில் அமைதி நிலைக்கட்டும், உங்கள் மனதில் தெளிவு பெருகட்டும், உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலனை கொடுக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைத்திருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையில் வளமும் வெற்றியும் மன நிம்மதியும் தொடர்ந்து அதிகரிக்கட்டும். நன்றி, வணக்கம்.